ரூத்தின் சரித்திர புத்தகத்தை உங்களுடைய வேதத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகளில் நாம் தொடர்ச்சியாக ரூத்தின் சரித்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு புத்தகம், பல வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிற புத்தகம். இந்த நாள்லையும் ரூத் முதலாவது அதிகாரத்திலிருந்து தான் நாம கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். ரூத் முதலாவது அதிகாரம் 6 - 18 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் முதலாவது அதிகாரம் 6 - 18 வசனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷர் ஆகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. இந்த வேத வசனங்கள்ல இருந்து தான் இன்னைக்கு காலையில கர்த்தருடைய வார்த்தையை நாம சிந்திக்க போகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு சொந்தமா சொர்க்கமா. தலைப்பு சொந்தமா சொர்க்கமா. இதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கேன். உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி நான் ஒரு தலைப்பை இதுக்காக தீர்மானித்து வைத்திருந்தேன். அது என்னன்னா, நகோமியின் வேண்டுதலும் ரூத்தின் மன உறுதியும். நகோமியின் வேண்டுதலும் ரூத்தின் மன உறுதியும். ஏன்னா இந்த வேத பகுதியை நம்ம படிச்சு பார்க்கும்போது அதுதான் அந்த கான்டாக்ட்ல இருந்து வருது. அதை கொடுக்கலான்னு யோசித்திருந்த போதுதான் கொஞ்சம் வித்தியாசமா மக்களை சிந்திக்கிற விதத்துல ஒரு தலைப்பை கொடுக்கலாமேன்னு யோசிக்கிற போது இந்த தலைப்பு வந்தது, சொந்தமா சொர்க்கமா.
தலைப்பை போலவே நம்ம பார்க்க போகிற இந்த பேச்சுவார்த்தைகள், சம்பாஷணைகள் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகிறது. அதை நாம இன்னைக்கு காலையில சிந்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிற போது நாம எடுக்கிற முடிவு நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதா அல்லது மிகுந்த துன்பத்தை கொண்டு வருகிறதா என்பதை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. என்ன முடிவை நாம எடுக்கிறோம்? சில நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவு நமக்கு நல்ல நன்மைகளை கொண்டு வருகிறது. சில நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவு நமக்கு மிகுந்த முடிவில்லாத துன்பத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில வருகிற வாய்ப்புகளை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலையும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமாங்கிறதுல தான் அதற்கு பிறகான நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மை அமைந்திருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதுவே உண்மையாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தோட நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். என்ன, வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும். சில நேரங்கள்ல வாய்ப்பு தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே எல்லாம் இருக்காது. முக்கியமான சில வாய்ப்புகள், நமக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு முறை பிரகாசமாக நம்முடைய வாழ்க்கையில வரும். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில தொங்கிய போது 2 பக்கத்திலையும் 2 திருடர்கள் தொங்க விடப்பட்டிருந்தார்கள். ஆண்டவரை விசுவாசிக்க அவர்கள் இருவருக்கும் கடைசி வாய்ப்பு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் இறந்து போக போறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை ஒருவன் பயன்படுத்தி கொண்டான், ஒருவன் பயன்படுத்தல. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவன் பரலோகத்துக்கு போனான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் போனவன் நரகத்தை போய் சேர்ந்து விட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயும் மார்க்கும் அதை தெளிவாக சொல்லுகிறார்கள். மத்தேயு 27:38 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். மத்தேயு மார்க்கும் இத சொல்லுகிறாங்க. ஆண்டவர் நடுவுல சிலுவையில் அறையப்பட்டிருக்க 2 கள்ளர்கள் இருபுறமும் அறையப்பட்டிருந்தார்கள். லூக்கா அந்த சிலுவையில அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த கள்ளர்களுக்கு இடையில நடந்த சம்பாஷணைய அவர் பதிவு செய்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா 23:39 வரைக்கும் பாருங்க. லூக்கா 23:39 வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். இவன் என்ன செய்யறான் பாருங்க, தனக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பை தவற விடுகிறான், ஆண்டவரை நிந்திக்கிறான். 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ சிலுவை வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்க, ஓம் பிரச்சனையே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல நீ சிலுவையில தொங்கிக்கிட்டு கூட கடவுளை நிந்தித்து கொண்டிருக்கிறாயா? காலையில நம்ம வாசிச்சோம்ல சங்கீதம் 53, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான்ற மாதிரி எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில கடைசி தருணத்துல கடவுள் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக்க முடியாத நிலையில அவங்க இருக்கிறாங்க. பாருங்க, இந்த கல்லன் அப்படித்தான் ஆண்டவரை நிந்தித்து கொண்டிருக்கிறான். மற்றவன் அவனுக்கு பதில் சொல்லுகிறான். பாருங்க, நீ இந்த நிலையில இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 41வது வசனத்துல, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அவனை சத்தம் போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிற வார்த்தை பாருங்க, இவன் தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறான். பாருங்க, ஆண்டவர் நோக்கி என்ன சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அவன் ஜெபம் பண்றான். பாருங்க, அவன் வாழ்க்கையில
அதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணிருப்பானா நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் மிகவும் கொடுமையான சிலுவையில அவனை ஏற்றி இருக்கிறாங்க. ஆனா சிலுவையில அவனுடைய உயிர் போக போகிற அந்த கடைசி நேரத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கல, அவரும் நடுவுல சிலுவையில தொங்கிட்டு தான் இருக்கிறார். பாருங்க அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. ஆண்டவர் அந்த நேரத்திலையும் ஜெபத்தை புறம்பே தள்ளுகிறது இல்ல. மனிதர்களாகிய நாம துன்பத்தை அனுபவிக்கிற போது யாராவது நம்ம கிட்ட வந்து பேசினா நம்ம எரிச்சல் அடையவும் கோபப்படுவோம். படுவோமா இல்லையா? நானே என்ன நிலையில இருக்கேன், நீ என்கிட்ட வந்து இவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, போப்பாங்கிட்ட பேசாமன்னு விரட்டி விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அத்தனை வேதனைகளுக்கு மத்தியில தொங்கி கொண்டு இருக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 43வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்க ஒரு அஷ்யூரன்ஸ கொடுக்கிறார் அவருக்கு. நிச்சயமா நீ பரலோகத்தில் இருப்பாய். பாருங்க, அந்த பாக்கியத்தை அவன் அன்றைக்கு அடைந்தான். அந்த ஒரு கல்ல தன்னுடைய சுயத்துல தன்னுடைய சொந்தத்துல நின்று அழிந்து போனான். இன்னொரு கல்லன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அன்னைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டான். இன்னைக்கும் இதே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை எல்லா மனிதர்களும் காது கொடுத்து கேட்கிறான். ஆனா யாரெல்லாம் தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய சொந்தத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறானோ அவன் ஒரு நாளும் சொர்க்கத்தை அடைய போகிறது இல்ல. ஆனா சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிற மனிதன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தன்னுடைய சுயத்தையும் வெறுக்கிறான், தன்னுடைய சொந்தத்தையும் வெறுக்கிறான், அவன் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறான். உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த தலைப்பு சொந்தமா சொர்க்கமான்னு வச்சிருக்கிறேன்னு? அதுக்கு காரணம், இன்னைக்கு நாம வாசித்த அந்த வேத பகுதிகளில் வருகிற 2 பெண்மணிகள், அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை ஒரு பெண் பயன்படுத்தி கொண்டு சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறாள். இன்னொரு பெண் அதை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்தத்தை சுயத்தை நோக்கி போய்விட்டாள். ஓர்பால் தன்னுடைய ஜனங்களிடத்துக்கும் தன்னுடைய தேவர்களிடத்துக்கும் போய்விட்டாள். அதோட கதை முடிஞ்சிச்சு. ஆனா ரூத்தோ நகோமியோடு கூட சேர்ந்து அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய பெத்லெகேமுக்கு அவ போனதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ரைட். இந்த தலைப்பை சொந்தமா சொர்க்கமா என்கிற இந்த தலைப்பை, இந்த வேத பகுதியை 3 குறிப்புகளின் அடிப்படையில நாம பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு, மீண்டும் பயணம் புறப்படுதல். முதல் குறிப்பு மீண்டும் பயணம் புறப்படுதல். இரண்டாவது நகோமியின் வேண்டுதல். இந்த வேத பகுதியில அதிகமாக நிறைந்திருக்கிற வார்த்தைகள் யாருடையதுன்னா நகோமியினுடையது. அந்த நகோமியினுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா அதிகார தொனியோடு கூடிய வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வேண்டுதலின் வார்த்தைகள். ஆகவே இரண்டாவது நகோமியினுடைய வேண்டுதலை பார்க்க போகிறோம். மூன்றாவது ரூத்தினுடைய மன உறுதியை பார்க்க போகிறோம். 3 குறிப்புகளின் கீழாக இந்த வேத பகுதியை 6 to 18 வரை உள்ள வசனங்களை நாம பார்க்கலாம். முதலாவது மீண்டும் பயணம் புறப்படுதல். ஏன் இங்க மீண்டும் பயணம் புறப்படுதல்னு நான் அந்த மீண்டும்ங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கிறேன்னா, ஏற்கனவே முந்தின வசனங்கள்ல பயணம் புறப்படுதல்ன்றத நம்ம பார்த்திருக்கிறோம். பெத்லகேம்ல இருந்து இந்த குடும்பம் மோவாப் தேசத்திற்கு பயணம் புறப்பட்ட அந்த சம்பவங்களை சிந்திக்கிற போது அதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க மறுபடியுமாக மீண்டுமாக ஒரு பயணம் நடைபெறுகிறது. அதை பத்தி முதல்ல பார்க்கலாம். ரூத் 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள் அதை விளக்குகிறது. நகோமி தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து யூதாவிற்கு பயணம் மேற்கொண்டதற்கான காரணத்தையும் அவர்களுடைய பயண துவக்கத்தையும் இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கின்றன. மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 6-7 வசனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் என்று அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன.
இந்த வசனத்துல இவர்கள் பயணம் மேற்கொண்டதற்கான காரணத்தை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியை ஏன் இவங்க பயணம் மேற்கொண்டார்கள் என்பதை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். நகோமி மோவாப் தேசத்தில் இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய மக்களை சந்தித்தார். அதாவது பஞ்சம் தீர்ந்து இப்பொழுது பெத்லகேமிலே ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்ட காரணத்தினால் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்படுகிறாள். நகோமி மோவாப்ல இருந்த போதிலும் கூட அங்க பெத்லகேம்ல என்ன நடக்குது என்பதை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தவளாக இருந்திருக்கிறாள். பஞ்சத்தின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பார்கள். தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருப்பார்கள். கர்த்தர் தங்களை தங்களின் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சி இருப்பார்கள். இதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு செய்திருப்பார்கள் அந்த பஞ்சத்தின் காரணமாக. இவைகளெல்லாம் கர்த்தர் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கு ஒரு விதத்தில் காரணங்களாக இருந்த போதிலும், அதெல்லாம் நல்லா கவனிக்கணும், அதெல்லாம் இறையியல் பூர்வமான பின்னணி. மக்கள் மனம் திரும்பினது, மக்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சினது, கர்த்தர் தங்களை விடுவிக்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான். இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய மக்களை சந்திப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்திருக்கிறோம். அது கர்த்தரிலேயே தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய குணாதிசயம் அது. அவர் இரக்கத்தின் தேவன். அவர் இந்த மக்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த மக்கள் அழிந்து போவதற்கு விட்டுவிட மாட்டார். இந்த மக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் தான் இந்த ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறதின் காரணமாகவும் இந்த மக்களுக்கு தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்படிக்கும் ஆண்டவர் செயல்படுகிறார். இந்த மக்களுக்கு இறங்கினார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் கூட நகோமி அங்க மோவாப் தேசத்தில் உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பாள். நகோமி மோவாப் தேசத்தில் இருக்கும் போது யூதாவை பற்றி, அங்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி அடிக்கடி விசாரித்துக் கொண்டே இருந்திருப்பாள். வழிபோக்கர்களாக, வியாபாரிகளாக செல்கிறவர்களிடத்துல அங்க என்ன நடக்குது என்பதை பற்றி கேட்டறிந்திருப்பாள். பஞ்ச காலத்துல இந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுவதற்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்க விளைச்சல் எப்படி இருக்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்திருக்கிறாரா, இதெல்லாம் விசாரித்துக் கொண்டே இருந்திருப்பாள். ஆண்டவர் எப்பொழுது தன்னுடைய கோபத்திலிருந்து மனம் இறங்குவார், தம்முடைய மக்களை அவர்களின் துன்பங்களிலிருந்து விடுவிப்பார் என்பது அவளுடைய ஏக்கமாக கூட இருந்திருக்கும். நாட்கள் போக போக அந்த ஏக்கம் அவளுக்குள்ள அதிகரித்திருக்கும். ஏன்னா முதலாவது தன்னுடைய கணவனை பறிகொடுத்து விட்டார். சரி, எப்படியாவது தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேர குழந்தைங்கள்லாம் வந்தா அதுலயாவது கொஞ்சம் ஆறுதல் அடையலான்னு நினைக்கிற போது அந்த மோவாப் தேசத்துல தன்னுடைய மகன்களுக்கு திருமணத்தையும் செய்து வைக்கிறார். அது தவறு, ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 2 மகன்களும் இறந்து போய் விடுகிறார்கள். அவளுக்கு வேதனையின் மீது வேதனை, துன்பத்தின் மீது துன்பம். அந்த தேசம் அவளுக்கு இப்ப துன்பத்தின் தேசமாக போய்விட்டது. அவ அங்கிருந்து ஏங்கி கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க மாட்டாரா? பெத்லகேம் மறுபடியும் அப்பத்தின் வீடாக மாறாதா? நாங்க போக மாட்டேனா என்கிற ஏக்கம் எல்லாம் கூட அங்க இருந்திருக்கும். அதற்காக அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இருந்திருக்கலாம். இந்த துன்பங்களிலிருந்து எப்படியாவது ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுக்க மாட்டாரா என்று அவள் எதிர்பார்த்திருந்திருப்பாள். அவ என்ன செய்திக்காக எதிர்பார்த்து காத்திருந்தாலோ அந்த செய்தியை அவள் கேள்விப்படுகிறாள். இந்த பஞ்சத்தை அனுமதித்த ஆண்டவரே அந்த பஞ்சத்தின் காலத்தையும் தீர்மானித்திருந்தார். 10 ஆண்டுகள் அந்த பஞ்சம் நீடித்திருந்தது. இப்பொழுது பஞ்ச காலம் எல்லாம் முடிவுற்று தேசத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கிறது என்கிற செய்தியை அவள் கேள்விப்படுகிறாள். எங்கிருந்து கேள்விப்படுகிறாள்? மோவாப் தேசத்தில் இருக்கும் போதே அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த தேசத்தை விட்டு தன்னுடைய சொந்த தேசமான பெத்லகேமுக்கு செல்ல அவள் புறப்படுகிறாள். இதுதான் இந்த 6-7 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். அப்படி நகோமி, நல்லா கவனிங்க, அப்படி நகோமி மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு புறப்பட்ட போது
நகோமி மட்டும் புறப்பட்டாளா அல்லது தன் 2 மருமக்களோடு கூட சேர்ந்து புறப்பட்டாளா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இது ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக இருக்கிறது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் மூவரும் சேர்ந்தே பயணத்தை துவக்கினார்கள் என்று சிலர் சொல்லுகிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த 2 மருமகள்களும் நகோமிய அந்த மோவாப் தேசத்தினுடைய எல்லை வரை கொண்டு வழி அனுப்புவதற்காக கூட வந்தார்கள் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த முரண்பட்ட கருத்து இன்னைக்கும் இருக்கதான் செய்து நிறைய பேர் இந்த 2 பேரும் ஒர்பாலும் ரூத்தும் தன்னுடைய மாமிய மோவாபினுடைய எல்லை வரைக்கும் வழிவிட்டு அனுப்புவதற்காக வந்தார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனா நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, நகோமி அப்படி பயணம் புறப்பட்ட போது தன்னுடைய 2 மகன்களுக்கு மனைவிகளாக இருந்த 2 மருமக்களோடும் கூட பயணத்தை ஆரம்பித்திருக்கிறாள் என்பதாகத்தான் நாம் பார்க்கிறேன். உங்களால அப்படி பார்க்க முடியுதா? ஏன்னா நகோமியும் அந்த 2 மருமகள்களும் சேர்ந்துதான் அந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார். நகோமியினுடைய 2 மருமகள்களும் நகோமியை வழி அனுப்புவதற்காக கிளம்பினவர்கள் அல்ல. எப்படிங்க எவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இதுல சில முக்கியமான பாடங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த குறிப்பு அவ்வளவு அழுத்தமா சொல்றேன். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க 3 பேரும் சேர்ந்து பயணம் புறப்பட்டார்கள் என்று? அந்த 6-7 வசனங்களே அதை நமக்கு சொல்லுகிறது பாருங்க. 6வது வசனத்துல, அவள் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட, பாத்தீங்களா, அந்த மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து மூவரும் சேர்ந்து என்கிறத அங்க பாக்குறோம். 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதை பாக்குறோம். தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். இந்த வசனங்கள் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக விவரிக்கிறது. இவர்கள் மூவருமாக சேர்ந்து மோவாப் தேசத்தை விட்டு யூதா தேசத்திற்கு போக கிளம்பி இருக்கிறார்கள். அப்படி அவங்க பயணத்தை தொடர்ந்த போது அவர்களுக்குள்ளாக நடந்த பேச்சுவார்த்தையில தான் யார் தொடர்ந்து பயணம் செய்வது என்பது அங்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா கிளம்பும் போது எப்படிதான் கிளம்பி இருக்கிறாங்க? 3 பேரும் சேர்ந்துதான் கிளம்பி இருக்கிறாங்க. இதை இன்னும் அதிகமாக 10வது 11வது வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது பாருங்க. அங்க 9வது வசனம் வரைக்கும் நகோமி, நீங்க ஏன் என் கூட கஷ்டப்படணுமா, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லும் போது 10வது வசனத்துல அவர்கள் என்ன சொல்லுகிறாரு பாருங்க. உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். நகோமிய வழி அனுப்ப இவங்க வந்திருந்தா இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இவங்க டூர் போகல. நகோமி முற்றாக மோவாப் தேசத்தை விட்டு தன்னுடைய தேசமாகிய யூதாவுக்கு அவள் பயணம் புறப்படுகிறார். அப்ப கூட கிளம்பின இந்த மருமகள்கள் அதுக்குரிய ஆயத்த பொருள்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான உடைகள் உடைமைகள் இதெல்லாம் எடுத்துட்டு தான் கிளம்பி இருப்பாங்க. பெட்டி படுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு தான் கிளம்பி இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, நகோமி சொல்லும் போது நீ உன்னுடைய தாய் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல உம்முடைய ஜனத்தண்டைக்கே வருவோம். அதுக்கு ஆயத்தமா தானே வந்திருக்கிறாங்க. இடையில நீங்க போங்கன்னு சொல்லும் போது இல்ல நாங்க உம்முடைய ஜனத்தண்டைக்கு வருவோம். 11வது வசனத்துல, அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்ப போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள், நீங்க திரும்ப போங்க அப்படின்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறதுல நகோமி பேசுகிறத பார்க்கிறோம். ஆக இவர்கள் மூவரும் சேர்ந்து பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள் என்பதை இங்க நாம முதலாவது பார்க்கிறோம். 2வது, இது சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. 2 முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாடங்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கிற பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாடம். முதலாவது, நகோமி தன்னுடைய பயணத்தை பற்றி பேசிய போது இந்த ஒர்பாலும் ரூத்தும், அதாவது மருமகள்கள், அவளுடைய பயணத்தை தடுக்கல. மோவாப் தேசத்துல இருந்து தானே பேசியிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் பேசி அடுத்த நிமிஷம் பயணத்தை கிளம்பி இருக்க மாட்டாங்க. நிச்சயம் அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு நகோமி தன்னுடைய மருமகள்களோடு பேசி இருப்பான். இந்த மாதிரி கர்த்தர் அங்க இரக்கம் பாராட்டி இருக்கிறார், அங்க ஆகாரம் உண்டா இருக்கிறது, ஆகவே நான் கிளம்ப போறேன்,
இவங்களும் சேர்ந்து பயணிக்கிறதுக்குரிய எல்லா காரியங்களும் பேசி திட்டம் பண்ணி தான் என்ன செய்வாங்க, அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. நகோமி தன்னுடைய பயணத்தை பத்தி பேசும்போது இந்த மருமகள்கள் நகோமிய தடுக்கல, எந்த விதத்திலையும் அந்த பயணத்தை தடை செய்யவும் இல்லை. வேண்டாம் வேண்டாம், ஏன் நீங்க அங்க போய் நீங்க அங்கெல்லாம் கஷ்டப்படணும், பேசாம நீங்க இங்கேயே எங்களோட இருந்துருங்கன்னு சொல்லி அந்த பயணத்தை தடுக்கல, கட்டாயப்படுத்தல. மாறாக தன் மாமியோடு கூட பயணம் செய்ய முடிவு செய்தார்கள். நல்லா கவனிக்கணும், மருமகள்களாக இருக்கிறவங்க கவனிக்கணும். இது நகோமி மீது இந்த மருமகள்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருந்தாங்கன்றத கவனிக்க முடிகிறது. உங்களால கவனிக்க முடியுதாக? நான் போறேன்னு சொன்ன உடனே பெட்டி படுக்கையெல்லாம் வேகமா எடுத்து கட்டி மாமியாருடைய தலையில ஏற்றி விட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறல இந்த ஒர்பாலும் ரூத்தும். அந்த பயணத்தையும் தடை செய்யல, ஆனா அதே சமயத்துல நாங்களும் உங்களோடய கூட வர்றோம்னு சொல்லி அவங்க பயணம் கிளம்பி இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் அந்த மாமியாரின் மீது, நகோமியின் மீது அவர்கள் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தாங்கன்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. என் மருமகள்களாக உட்கார்ந்து இருக்கிறவங்களே, குறிப்பாக விசுவாச மருமகள்களாக இருக்கிறவர்களே, உங்க மாமியாரின் வார்த்தைகளுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து நடக்கிறீங்களா? உங்க மாமியாரை இப்படி பாக்குறீங்களா? பின்னாடி வர்றேன் பாருங்க, சில விளக்கம் அதுல கொடுக்குறேன். ஒர்பாலும் ரூத்தும் மாமியார அவ்வளவு மரியாதையா பார்த்திருக்கிறாங்க. மாமியாரினுடைய வார்த்தைக்கு எந்த தடை, இங்க 2 பேரை காணோம். முக்கியமான நேரத்துல மாமியார ரொம்ப கவனமா பார்த்திருக்கிறாங்க, ரொம்ப மரியாதையா பார்த்திருக்கிறாங்க. மாமியாரினுடைய வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்திருந்திருக்காங்க. யாரும் மருமகள்கள் நீங்க அப்படி நடந்துக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. 2வது இங்க என்ன பார்க்கிறோம், நகோமி தன்னுடைய மருமகள்களை எப்படி நன்றாக நடத்தி இருக்கிறாள் என்பதையும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒர்பாலும் ரூத்தும் தன்னுடைய மாமியை இவ்வளவு மரியாதையோட நடத்தி இவ்வளவு மதிப்போட நடக்கணும்னா மாமி மருமகள்கள் கிட்ட எப்படி நடந்திருக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க மாமியாரா உட்கார்ந்து இருக்கிறவங்களே, நீங்க உங்க காதை நல்லா திறந்து உங்க மருமகள்களை இப்படி நடத்துறீங்களான்னு நீங்க கேட்டு பாருங்க. நகோமி தன்னுடைய மருமகள்களை நன்றாக நடத்தி இருந்ததுனால தான் இந்த மரியாதை மாமியாருக்கு கிடைச்சிருக்கு. நீங்க யோசிக்காதீங்க, இதெல்லாம் சும்மா வெளிவேசங்க. உங்க மாமியாரும் ஒரு ஆக்ஷன், யாரு நகோமியும் ஒரு ஆக்ஷன், ஒருபாலு ரூத்தும் ஒரு ஆக்ஷன், எல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. அங்க நடந்ததெல்லாம் உண்மையான சம்பவம். இது வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இங்க நம்ம கற்பனைக்கு நம்ம விளையாட்டுக்கெல்லாம் இங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா உங்க மாமியாரை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு உங்களை மருமகளா வச்சு நடக்கிறதெல்லாம் அங்க யோசிக்க கூடாது. அங்க உண்மையிலேயே நடந்த சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மருமகள்கள் கிட்ட எவ்வளோ மதிப்போட மரியாதையோட இந்த மாமியாராகிய நகோமி நடந்திருக்கிறாள்ங்கிறத நீங்க சிந்தித்து பாருங்க. மாமியார்களாக இருக்கிறவங்களே, உங்க மருமகள்கள் கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்களா? நீங்களே கேட்டுப்பாங்க. இந்த உலகத்துல எந்த சண்டை ஓஞ்சாலும் மாமியார் மருமகள் சண்டை ஒருபோது ஓயாதுன்னு ஒரு பேச்சு உண்டு, ஒரு சொல் உண்டு. அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த உலகத்துல எத்தனையோ போர்கள் வந்திருக்கு. பெரிய பெரிய போர், 2 போர் நடந்து முடிஞ்சிருக்கு. உலக போர் 1, உலக போர் 2. அந்த 2 போருமே பயங்கரமான அழிவுகளை கொண்டு வந்த போதும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு போருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓய்வே இல்லை. ஓயாத போராக இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கிற போர் என்ன போர்னா இந்த மாமியார் மருமக சண்டை. வெளியில பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் ரொம்ப மதிக்கிறது போல காட்டிக்கிட்டாலும் இருதயத்துல மாமியாரை பார்க்கிற மருமகளும் மருமகளை பார்க்கிற மாமியாரும் எப்படி நினைப்பாங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மாமியாரை பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்துல என்னென்ன விதமான சிந்தனைகள் வருகிறது, உங்களுடைய மருமகளை பார்க்கும்போது என்னென்ன விதமான சிந்தனைகள் உங்களுக்கு வருதுன்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா இங்க ஒரு அருமையான ஒரு மாதிரியை நம்ம பார்க்கிறோம். நகோமியினுடைய எக்ஸாம்பிள், ஒரு நல்ல மாமியாரா அங்க நடந்திருக்கிறா. தன்னுடைய மருமகள்களை ரொம்ப நன்றாக நடத்தி இருக்கிறா.
மருமகள்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி இருக்கிறாயா? நீங்க உங்க மருமகள்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது. ஆனா பிரச்சனையே அங்கதான். மாமியார் சரியில்லைன்னு மருமகளும், மருமகள் சரியில்லைன்னு மாமியாரும், இது தொடர்ந்து இந்த குறைபாடு, இந்த சண்டையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஓர்பாலும் ரூத்தும் மற்றும் நகோமி இவர்களுக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான உறவு இருந்திருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. அவங்க எப்பவுமே சேர்ந்து இருக்க விரும்பி இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. நகோமி தன்னுடைய மருமகள்களை போக சொன்ன போது நடந்த சம்பவம் அதை நமக்கு விளக்குகிறது. 2 முறை அவ போக சொல்லுகிறாள். 9வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். ரொம்ப சந்தோஷங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்லாம் அவங்க சிரிச்சு அனுப்பி விட்டுறல. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது வாயை திறந்து கதறி இருக்கிறாங்க. ஐயோ, இப்படி விட்டுட்டு போறீங்களே, எங்களை ஏன் விட்டுட்டு போறீங்க? உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம், உங்க கூடயே நாங்க வர்றோமே, எங்களை வீட்டுக்கு போக சொல்றீங்களேன்னு சத்தமிட்டு அவன் அழுதுக்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலையும் அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த மாமியாருக்கும் அந்த மருமகள்களுக்கும் இருந்த உறவு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா பிள்ளை உறவுக்கு இப்படி இருந்தா கூட நம்ம ரொம்ப வியப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அம்மா பொண்ணுக்கு அந்த பாண்டிங் நேச்சராவே இருக்கும். ஆனா ஒரு மாமியாரும் 2 மருமகளும் இங்க பாருங்க, 3 பேரும் சேர்ந்து கதறி அழுகுறான். இந்த 2 மருமகளும் சத்தமிட்டு அழுகுது. 14வது வசனத்தை பாருங்க. 2ஆம் முறை போக சொன்ன பிறகு அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுது. அவங்களால அந்த அழுகையை, அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல. ஒருபாலும் ரூத்தும் கதறி அழுகுறாங்க. அவங்களுக்கு புரியுதாங்க அந்த உறவு எப்படி இருந்திருக்கும். அவங்க 3 பேரும் எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பாங்க. உண்மையிலேயே 3 பேருமே தங்களுடைய கணவர்களை இழந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்திருப்பாங்க, அரிசனையாக இருந்திருப்பாங்க, ஒத்தாசையாக இருந்திருப்பாங்க, உதவியாக இருந்திருப்பாங்க, ஒருத்தருடைய தேவைகளை ஒருத்தர் கவனித்திருப்பாங்க. அப்ப மாமியாராக நகோமி எவ்வளவு கவனமாக தன்னுடைய மருமகள்களை பார்த்து கொண்டிருப்பார். தன்னுடைய மருமகள்கள் எந்த விதத்திலும் வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருந்திருப்பார். அதே சமயத்துல இந்த மருமகள்கள் மாமியாருக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு கொடுத்து விடக் கூடாதுங்கிறதுல அவங்க எவ்வளவு கவனமா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. 3 சேர்ந்து இருந்த போதிலும் 3 அருமையான ஒரு உறவை வாழ்ந்திருக்காங்க. 2 பேரும் இங்க இருந்து மாமியார்களா மருமகள்களா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, அதுவும் கிறிஸ்தவ மாமியாரா கிறிஸ்தவ மருமகள்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் மருமகள் உறவு இப்படிப்பட்ட ஆரோக்கியமாக இருக்கிறதா? ரொம்ப நாள் கழிச்சு மாமியார் வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு ஏக்கத்தோட ஓடி போய் கட்டி அணைச்சு, மா எவ்வளவு காலாச்சு உங்களை பார்த்துன்னு அந்த அன்பு பரிமாற்ற பாசம் அதெல்லாம் இருக்கா? அல்லது பார்த்த உடனே வந்துருச்சு அப்படின்னு எது நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த உறவை நீங்க எப்படி வைத்திருக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியங்க, கிறிஸ்தவர்களை சிந்திக்க வேண்டியது. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு கடந்து போறதுல அழுதான் போனா வந்தான் முடிஞ்சிருச்சுன்னு போயிடக்கூடாது. நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க மருமகளா உங்க மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? மாமியாரா உங்க மருமகள்களை எப்படி நடத்துறீங்க? இங்க பாக்குறோம், இவங்க 3 ரொம்ப அருமையான ஒரு உறவோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள்ன்றத இங்க நாம பார்க்கிறோம். ஆக இந்த 6-7 வசனங்கள்ல இவர்கள் 3 சேர்ந்துதான் இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 2வது நகோமியினுடைய வேண்டுதல். அப்படி பயணத்தை கிளம்பி போகிற போது நகோமி தன் மருமகள்களிடம் வேண்டிக் கொண்டதையும் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்றத 8-15 வசனங்கள்ல நம்ம பார்க்கணும். நகோமி தன் மருமகள்களிடம் வழியில போகிற போது என்ன பேசினால், என்ன வேண்டுதலை முன்வைத்தாள் என்பதையும் நம்ம கவனிக்கணும். அவங்க வழி நடந்து போகிற போது நகோமிக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நான் என்னுடைய சொந்த இடத்துக்கு போகிறேன், இந்த 2 பேரும் ஏன் என்னோடு கூட வந்து அங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்க அவர்களுடைய தாய் வீட்டுக்கு போனா
அங்கேயாவது மறுமணம் செய்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை, ஏன்னா 2 பேரும் ரொம்ப சின்ன வயசு, இளம் வயசுல இருக்கக்கூடியவங்க, ஒர்பாலும் ரூத்தும். நகோமி ரொம்ப வயதான பெண்மணி. சோ இவங்க அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போனா வேற யாரையாவது திருமணம் செய்து கொண்டு நன்றாக அவங்க வாழலாமேங்கிற எண்ணத்தோட அந்த எண்ணம் அவளுக்கு வருகிறது. ஆகவே அதை தன்னுடைய மருமகளிடம் அவள் தெரிவிக்கிறாள். முதல் முறை அவர்களை போக சொல்லுகிறார். 8-10 வசனங்களை பாருங்களேன். 8-9 வசனங்கள், 8-9 வசனங்கள். நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். முதல் முறை இவளுடைய வேண்டுதலை இருவருமாக சேர்ந்து மறுத்துட்டாங்க. இங்க ஒன்ன கவனிக்கணும். அடுத்தத போறதுக்கு முன்னாடி, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக என்று நகோமி சொன்னதினுடைய அர்த்தம் என்ன? மரித்து போனவர்களுக்கு அப்போ இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறவர்களால தயை செய்ய முடியுமா? ஒரு கேள்வி வருமா இல்லையா? நகோமி ஏன் இந்த வார்த்தையை சொன்னா? ஏன்னா நிறைய பேர் இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது, இந்த உலகத்துல மரித்து போனவர்களுக்கு, இந்த உலகத்தை விட்டு இறந்து போனவர்களுக்கு இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறவர்களால் ஏதாவது செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். அதுக்கு நகோமியினுடைய வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. ஆனா வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது வேதம் அப்படி எங்குமே போதிக்கிறது இல்லை. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஒர்பாலும் ரூத்தும் தங்களுடைய கணவர்கள் இறந்து போன உடனேயே இவர்கள் இருவரும் தங்களுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்கலாம். இனி எதுக்கு மாமியாரோட நம்ம இருந்துகிட்டு? தங்களுடைய கணவர்கள் இறந்து போயிட்டாங்க. யூசுவலாவே அதானே உலக நடப்பு. கணவர்கள் இறந்துட்டா அந்த பெண்கள் எங்க போயிருவாங்க? தங்களுடைய தாய் வீட்டுக்கு போயிருவாங்க. அப்படி அவங்க போயிருந்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய விருப்பப்படி ஏதாவது செய்திருந்திருக்கலாம். ஆனா அந்த 2 பேரும் அப்படி போகல. வயதான காலத்துல தன்னுடைய மாமிக்கு துணையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவ பயணம் கிளம்புகிற வரைக்கும் நகோமியோடு கூட இருந்து நகோமியினுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார்கள். அவளுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், ஆறுதலாக இருந்திருக்கிறார்கள். அதை நினைவு கூறும் பொருட்டு எதன் நிமித்தமாக இந்த 2 பேர் இருந்திருக்கிறாங்க? இறந்து போன அந்த மக்களோன் கிளியோன் நிமித்தமாக. நீங்க எனக்கு தயவு செய்தீர்களே. இப்ப அந்த உறவு இல்லைன்னா இந்த 2 பேரும் மாமியோட இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. அததான் நினைச்சு நகோமி இங்க இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாளே தவிர, இந்த உலகத்தில் இறந்து போன மனிதர்களுக்கு உயிரோடு இருக்கும் மனிதர்களால் எந்த விதத்திலும் தயவு செய்ய முடியாது, உதவிகளும் செய்ய முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கும். ஆக இவங்களுடைய பயணத்துல நகோமி 2 பேரையும் பார்த்து சொல்றா, வேணாம், நீங்க என் கூட நீங்க கஷ்டப்பட வேணாம், உங்களுடைய அம்மா வீட்டுக்கே நீங்க போங்கன்னு சொல்லுறா. 2 பேரும் சேர்ந்தே மறுக்கிறார்கள். உம்முடனே கூட உம்முடைய ஜனத்தண்டைக்கு வருவோம். நகோமி விடுவதாக இல்லை. 2வது முறையாக அவர்களிடத்துல சொல்லுகிறா பாருங்க, 11வது வசனத்துல. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? நீங்க என் கூட வர்றதுக்கு என்ன காரணம்? என் கூட வர்றதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லையே. உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் எனக்கு வயசாயிடுச்சு. ஒருவேளை யாரையாவது நான் திருமணம் பண்ணினாலும், எனக்கு பிள்ளைகளே பிறந்தாலும், அவங்க பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் நீங்க பொறுத்திருப்பீங்களா? அதெல்லாம் முடியாத காரியமே. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதது மாதிரி இதெல்லாம் நடக்காதது. அதனால நீங்க தயவு செய்து திரும்பி போங்க. இன்னொன்னு சொல்றான், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருப்பதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. உங்களை பத்தின கவலை எனக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலத்தை பத்தின அக்கறை எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நீங்க உங்களுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறார். 14வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். பாத்தீங்களா? அங்க 2வது முறை சொல்லும் போது ஒர்பால் ஒரு முடிவு பண்ணிட்டான். சரி, இதுக்கு மேல நம்ம பயணத்தை தொடர முடியாது, என்ன செஞ்சிருவோம்,
மாமியை முத்தமிட்டு அழுது அவள் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி விட்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்து விடுவதாக இல்லை. நகோமியின் வார்த்தைகளை கேட்ட ஓர்பால் அவளை முத்தமிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி விட்டாள் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். அப்ப இவங்க மூவருமாக சேர்ந்து துவங்கின அந்த பயணம் இவர்களுடைய பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவா போய் 3 பேராக துவங்கின பயணம் இப்ப 2 பேராக நின்று விட்டது. ஒரு மருமகள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாள். ஓர்பால் தனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை விட்டு விட்டாள். இங்க இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஓர்பால் இந்த முடிவுக்கு வந்தது நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருகிறது. ஓர்பாலுடைய இந்த முடிவின் மூலமாக சில பாடங்களை நம்ம படிக்கிறோம். முதலாவது, ஓர்பால் மன உறுதி இல்லாதவளாக இருந்திருக்கிறாள். அதான் முதல்ல பார்க்கணும். தான் முடிவு செய்த காரியத்திலிருந்து பின்வாங்குகிறவளாக இருந்திருக்கிறாள். அது இவளுக்கு நஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை அதை குறிச்சு யோசிக்கலாம், அதை குறிச்சு திட்டமிடலாம், அதனுடைய சாதக பாதகங்களை யோசிக்கலாம். அதெல்லாம் யோசித்து முடிச்சு ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவுல இருந்து ஒருபோது என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது. அந்த பின்வாங்கு கலப்பையில கை வைத்த பிறகு நாம திரும்பினா அது நமக்கு நன்மையாக அமையுமா? அமையாது. வேதத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா? கலப்பையில கை வச்சுட்டு நீ என்ன செய்யாத, திரும்பாத. ஒரு முடிவை எடுத்த பிறகு அந்த முடிவுல எத்தனை துன்பங்களும் எத்தனை கஷ்டங்களும் பாடுகளும் வந்தாலும் அந்த முடிவுல உறுதியாக நிலைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த முடிவை எடுக்கணும். இந்த ஓர்பால் மாதிரி ஒரு நிலையில்லாதவளாக இருக்கக்கூடாது, உறுதி இல்லாதவளாக இருக்கக்கூடாது. எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீர வேண்டும் என்கிற மன உறுதியோடு செயல்படுகிறவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் செய்யறது, அப்புறம் விட்டுறது, திருப்பி ஒன்ன முடிவெடுக்கிறது, கொஞ்சம் செய்யறது, மறுபடியும் விட்டுறது. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே ஃபெயிலியர். எதுலையுமே அவனால உறுதியா இருக்க முடியும், எதுலையுமே நிலைச்சிருக்க முடியாது. புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷனுங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. இங்க வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசித்து யோசித்து தீர்மானித்து ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா அந்த முடிவை எடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த முடிவு சரியாக முடிகிற வரைக்கும், அந்த செயல் முடிகிற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. மன உறுதியோடு செயல்படும். எப்பவுமே ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிற போது அதுல தடைகளும் தொந்தரவுகளும் வராம இருக்காது. அதெல்லாம் வந்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விட்டு போயிட்டோம்னா அதுல ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. ஒருபாலுக்கு நல்ல உதாரணம் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் மூலமாக இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன உறுதி இல்லாதவளாக இருந்திருக்கிறார். இரண்டாவது, தனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டாள். யோசிச்சு பாருங்க, இந்த ஒருபாலுடைய சாப்டர் இதோட க்ளோஸ். இதுக்கப்புறம் ஒருபாலை பத்தி நம்ம பார்க்க போறதே. அவள் தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, நகோமியோட கூட இருந்து போயிருந்தா அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனா அங்க அவ என்ன செஞ்சிட்டானா அதை விட்டுட்டா. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி அவள் பயணிக்க ஆரம்பித்தாள். ஆனா அவளுடைய பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டாள். அதனாலதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் பாத்தீங்களா, வாய்ப்பு ஒரு முறை கொடுக்கப்படும். சிலுவையில தொங்குன அந்த கல்லன் தனக்கு கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டான். அவன் சொர்க்கத்தை நோக்கி போய்விட்டான். ஒருபால் எங்க போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருபால் தனக்கு கிடைத்த அந்த நல்ல வாய்ப்பை, ஒருவேளை எதிர்காலம் எப்படி இருந்திருக்குமோ அதெல்லாம் தெரியாது, ஆனா அங்க போய் அவ ஆண்டவரை விசுவாசித்து வாழ்ந்திருந்தா. அவளுடைய விசுவாசமும் அறகுறையானது. உண்மையிலேயே ஒரு ரூத்தை போல உறுதியான விசுவாசம் இருந்திருந்தா நகோமியோட போயிருந்திருப்பான். இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கல. அதை எது தெளிவாக தெரிவிக்கிறதுனா 15வது வசனத்துல நகோமி சொல்லுவா பாருங்க, தன்னுடைய ரூத்தை பார்த்து சொல்லுவா,
உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பினதை போல. அவளுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. உண்மையான தேவனை அறிந்து கொள்ள, அந்த தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கொள்ள, அந்த தேவனை ஆராதிக்க, அந்த தேவனோடையே மகிமையாக வாழ்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அந்த வாய்ப்பை ஓர்பால் விட்டு விட்டாள், இழந்து விட்டாள். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கும். இல்லைன்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேராது. இவள் வாய்ப்பை தவற விட்டால் இவளை பற்றிய சிந்தனையும் இத்தோடு முடிவடைந்து விட்டது. ரூத்தை பத்தி வேதம் முழுவதிலும் நாம பார்க்கிறோம். ஆனா ஓர்பாலை பத்தி இந்த வசனத்தோடு முடிந்து விட்டது. 14வது வசனம் கடைசியில தன் மாமியை முத்தமிட்டு போனாள், போனவள் போனாள், அவ்வளவுதான். அவளுடைய கதை முடிந்து விட்டது. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பை ஆண்டவரை அறிவதற்கும் அவரை சேவிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள புரிந்து கொள்ளுங்கள். 3வது, தனக்கு கிடைத்த புதிய வாழ்க்கையையும் உதறி தள்ளிவிட்டு போய்விட்டாள். ஒருவேளை நகோமியோட அவ இருந்து அப்படி போயிருந்தா இஸ்ரவேலின் தேவனை பத்தி அவருடைய மகத்துவான செயல்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பா. அவரே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் என்கிற அறிவெல்லாம் கூட ஒரு வகையில ஓர்பாலுக்கு இருந்திருக்கலாம். ஆனா உண்மையான விசுவாசம் அவட்ட இல்லைன்னு நம்ம பார்த்தோம். தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே அவள் திரும்பி விட்டாள். தன்னுடைய ஜனத்தண்டைக்கும் தன்னுடைய தேவர்கள் அண்டைக்கும் சென்று விட்டாள். இவ்வளவு மோசமானது பாருங்க. மெய்யான தேவனை அறியக்கூடிய, அவரை விசுவாசித்து ஆராதித்து வாழக்கூடிய வாழ்க்கைய அந்த ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த போதும் அதை இழந்து போய்விட்டாள். ஓர்பால் இப்படித்தான் சென்று விட்டாள். இத்தோடு இவளுடைய வாழ்க்கையை பற்றிய செய்தியை நம்மால் அதற்கு பிறகு பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பாடங்களாக உங்களுடைய மனதில் இதை பதிய வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க பாடமாக படிச்சுக்கிட்டு அதுல உறுதியாக நிறைத்திருங்க. நீங்க பாருங்க, இந்த ஸ்டோரியில எலிமெலேக்குக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. துன்பத்தின் காலத்துல பெத்லகேம்ல நிலைத்து இருந்திருக்கலாம் மற்றவர்களை போல. ஆனா அவன் எடுத்த வாய்ப்பு, எடுத்த முடிவு தவறானது. மோவாபுக்கு போய் அங்கு மரித்து போனான். அப்ப நகோமிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்பு? கணவன் இறந்த உடனே மறுபடியும் யூதாவுக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை நகோமி தவற விட்டான். மறுபடியும் ஒரு தப்பு, தப்புக்கு மேல தப்பு. ஏற்கனவே பார்த்துட்டோம். மகன்களுக்கு அங்க திருமணம் செய்து வைத்தான். மகன்கள் இறந்து போனான். பாருங்க எவ்வளவு துன்பங்கள் அதுக்கு பிறகு வரும். இந்த மாதிரி ஓர்பாலுக்கும் இங்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு அவ விட்டு விட்டான். எவ்வளவு நேரம் நம்ம சொல்லலாம், என்னங்க செய்யறது? அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில இருந்தா அப்படிதான் செஞ்சிருந்திருக்கணும். நீங்க பேசுறீங்க, நீங்க அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தா அப்படிலாம் செஞ்சிருவீங்களா அப்படின்லாம் எல்லாம் பேசலாம். சிலர் ஏசாவெல்லாம் சொல்லுவாங்க, உயிரே போக போகுது, நீ சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு ஏசா நினைச்சதுல என்ன தப்பு? பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆத்துமா எங்க போயிருச்சு? நரகத்துக்குள்ள போயிருச்சு. எத்தனையோ முறை மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்க, அந்த மனம் திரும்புதலின் வாய்ப்புகள் எல்லாம் புறந்தள்ளிக்கிட்டே இருந்தா அந்த ஆத்துமா எங்க போய் சேரப்போகுது? இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். இன்னும் மனம் திரும்பாம ஆண்டவரை விசுவாசிக்காம இருக்கிற நீங்க இதுல ரொம்ப கவனமா உங்க ஆத்மாவை குறித்து சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் எத்தனை முறை வாய்ப்பை கொடுக்கிறார்? இந்த ஒருபாலை போல வாய்ப்பை நீங்க தட்டி போனீங்கன்னா ஒருபாலுக்கு நடந்ததுதான் உங்களுக்கு நடக்கும். ஒருபால் தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் போய்விட்டார். அவ்வளவுதான், அவளுடைய பயணம் முடிந்து விட்டது. அவள் தன்னுடைய சொந்தத்தை தெரிந்து கொண்டு போய்விட்டாள். ஆனா ரூத்தோ அப்படி இல்லை. இதே நிர்பந்தம் தானே, இதே அழுத்தம் தானே ரூத்துக்கு இருந்திருக்கும். ஒர்பாலுக்கு என்ன அழுத்தம் இருந்ததோ, என்ன பிரஷர் இருந்ததோ, அதே அழுத்தம் தான் ரூத்துக்கும் இருந்திருக்கும். ஒர்பால் ஒருவேளை பல நினைவுகளை அவன் மனசுல வச்சு குழம்பி போயிருக்கலாம். ஆனா ரூத் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார்.
ரூத் மன உறுதியோடு இருந்திருக்கிறார். தன்னுடைய பயணத்தை தொடர்வதில் அவர் உறுதியோடு இருந்திருக்கிறார். வரைக்கும் 2 குறிப்பு பார்த்திருக்கோம். மீண்டும் பயணம் புறப்பட்டு போகிறதையும் நகோமியினுடைய வேண்டுதலையும் பார்த்தோம். 3வது ரூத்தினுடைய மன உறுதியை பார்த்து முடிக்கலாம். ரூத்தினுடைய மன உறுதியை குறிச்சு 16 18 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. ரூத் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால், ஏற்கனவே அதை நம்ம பார்த்தோம். இந்த பெண்ணினுடைய மன உறுதியை பாருங்க. ஒருபால போற குழப்பமான மனநிலையில இல்ல, அலைபாயிர மனசுல இல்ல, இது இருக்கலாம் அது இருக்கலாம், இப்படியும் செய்யலாம் அப்படியும் போகலாம், கொஞ்ச நாள் இப்படி இருக்கலாம், அந்த குழப்பத்துக்கெல்லாம் அவ இடம் கொடுக்கவே இல்லை. அவர் ரொம்ப தெளிந்த மனதோடு தீர்க்கமான ஒரு முடிவோடு நகோமியோடு தான் என்னுடைய வாழ்க்கைங்கிறத அவ முடிவு செய்து விட்டான். நகோமியே அழுத்தத்தை கொடுத்த போதும் அவ அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா நகோமி என்ன சொல்லுகிறா, ஒருபால காட்டி, பார்த்தியா உன் சகோதரியே போயிட்டாலே நீயும் அதே மாதிரி போகலாமேன்னு சொன்ன போதிலும் கூட ரூத் அங்க யோசிக்கல. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு அப்புறம் முடிவு செய்யறேன்லாம் சொல்லல. 15வது வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது அவள், அதாவது நகோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்ப போ என்றாள். நகோமி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் ரூத்தினுடைய வாயிலிருந்து துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி, பீரங்கியிலிருந்து புறப்பட்ட குண்டு மாதிரி, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கட்ட 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 கடன்னு தன்னுடைய மன உறுதியை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். ரூத்த சாதாரணமான பெண்ணாக நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரு மனிதர்களை நாம எப்படி எடை போடலாம்னா, அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கொண்டு எடை போடலாம். ரூத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரூத் எவ்வளவு ஞானமுள்ள பெண் என்பதை நமக்கு காட்டுகிறது. நீங்க பாருங்க, ரூத்திட்ட இருந்து நிறைய பாடம் படிக்கணுங்க. பெண்களா இருக்கிறவங்க ரொம்ப பாடம் படிக்கணும். எவ்வளவு ஞானம் உள்ளவள்ங்கிறத ரூத்த வச்சு பார்க்கலாம். அவளுடைய வார்த்தையிலிருந்து அவளுடைய மன உறுதியை பார்க்கலாம், அவளுடைய துணிச்சலை பார்க்கலாம். ஐயோ நகோமியோட போகிறோமே, அந்த ஊர் எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்களோ, எனக்கு சாப்பிட கிடைக்குமோ கிடைக்காதோ, அங்க வீடு எப்படி இருக்குமோ, 10 வருஷம் ஆச்சு இவங்க இங்க வந்து, இவங்களுடைய இடம்லாம் எப்படி இருக்குமோ, வீடெல்லாம் இருக்குமோ இருக்காதோ, அங்க போய் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ரொம்ப உறுதியாக நான் போக மறுப்பதற்கான காரணத்தை பாயிண்டா தன்னுடைய மாமியாருக்கு முன்னாடி பட்டியலிட்டு காமிக்க. 16-17 வசனங்கள்ல பாருங்க. 16-17 வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மாமியார எதுக்காத ஒரு மருமகள்னு சொன்னீங்க, இங்க இப்படி இருக்கே, உள்டாவா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சகலவிதமான மரியாதையோடு இந்த விஷயத்த ரூத் சொல்லி இருப்பா மாமியார் கிட்ட. நீங்க இதை குறிச்சு என்கிட்ட பேசவே வேண்டாமா. 6 காரியத்தை அவ சொல்றாங்க. 6 காரியத்தை. முதல் காரியம் என்ன தெரியுமா? நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன். விளக்குகிறா பாருங்க. இத பேச வேண்டாம், நான் வருவேன்னு சொல்லி அத்தோட விட்டுறல. அவள் தன்னுடைய இருதயத்தில் இருந்த தன்னுடைய மன துணிவையும் மன உறுதியையும் மன தெளிவையும் தன்னுடைய ஞானத்தையும் சாதுரியத்தையும் எவ்வளவு அழகா தன்னுடைய மாமிக்கு முன்னாடி சொல்லுகிறா பாருங்க. 2வது காரியமா சொல்றா, முதல்ல நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீங்க எங்க தங்குனாலும் அங்க நானும் தங்குவேன். கூரை வீடோ குடிசையோ தெருவோ கவலையே இல்ல, நீங்க எங்க தங்குறீங்களோ. எந்த மருமகளுக்கு இப்படி சொல்றதுக்கு துணிவு வரும்? யோசிச்சு பாருங்க. எங்க போறோன்னே தெரியாது, எங்க நகோமிக்கே என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா எவ்வளவு தைரியம் பாருங்களேன். நீ எங்க தங்குவீங்களோ அங்க நான் தங்குவேன். 3வது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இனிமே என்னுடைய ஜனம் மோவாபின் ஜனம் அல்ல, உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். 4வது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
இதுவரைக்கும் நான் மோவாப்ல பல தெய்வங்களை வழிபட்டு வந்திருக்கலாம், ஆனா என்னுடைய தேவன் உம்முடைய தேவன். 5வது, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். 6வது, மரணம் மட்டும்தான் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியும். என்ன உறுதி பாருங்கய்யா, என்ன உறுதி. உடும்பு புடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த உடும்பு புடி மாதிரி நகோமிய பிடிச்சு வச்சிருக்கிறாயா ரூத். ஆனா ரூத்தினுடைய அந்த வார்த்தைகள் இருக்கிற தெளிவை பாத்தீங்களா, ரூத்தினுடைய மனதினுடைய தெளிவையும் ஞானத்தையும் திடத்தையும் நம்பிக்கையையும் உறுதியையும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் எதை முன்னிட்டு சொல்லுகிறா தெரியுமா? மரணமே அல்லாமல் உம்மை விட்டு வேறொன்றும் என்ன பிரிக்க கூடாது. அப்படி பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். யார முன்னிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறா பாருங்க, கர்த்தரை முன்னிட்டு. அவளுடைய வாயிலிருந்து அவ அறிக்கை பண்ணுகிறா, இவரே தேவன் என்று. அவளுடைய விசுவாசத்தை அங்க நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தைகள் ரூத்தினுடைய உண்மையான விசுவாசம் வெளிப்படுகிறது. கர்த்தர் மீது விசுவாசமும் அவருடைய மக்கள் மீது அன்பும் யாருடைய இருதயத்தில் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இப்படி பேச முடியும். சரியா? அப்ப இவ்வளோ உறுதியா சொன்ன உடனே இதுக்கு மேல நகோமியால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு வந்துச்சு. பாத்தீங்களா, மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை. நகோமி அதுக்கப்புறம் ரூத்தை எந்தவித நிர்பந்தத்துக்கும் உள்ளாக்கல, அதை குறித்து பேசல. சரிவா, பயணிக்கலாம். 3 துவங்கின பயணம் 2 இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி 19வது வசனத்துல இவர்கள் 2 மாமியாரும் மருமகளுமாக நகோமியும் ரூத்துமாக பெத்லகேமுக்குள் நுழைகிறதையும் அங்கு நடக்கிற சம்பவங்களையும் 19ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, the rest is history. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? the rest is history அப்படின்னா இதுக்கு பிறகுதான் வரலாறுன்னு இல்ல, அது மாதிரி அவன் செய்த அந்த செயலுக்கு பிறகு அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. இந்த மாதிரி ரூத்தினுடைய இந்த மன உறுதி அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டான். பாருங்க, கடவுளுடைய செயல் எவ்வளவு அற்புதமானது. இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். ஆனா இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்ம கவனிக்கணும், பாடங்களாக நம்ம படிச்சுக்கணும். நகோமியினுடைய வாழ்க்கையால் ரூத்தினுடைய இவ்வுலக வாழ்க்கையை பற்றிய பார்வை பாதிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. நகோமியினுடைய வாழ்க்கையால் தன் மாமியாரோடு கூட இருந்து அவளுடைய வாழ்க்கை முறைய தன்னுடைய கண்களால பார்த்து அதனால ரூத்தினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிறப்பிலிருந்து தான் பார்த்து பழகி வந்த வாழ்க்கை முறைக்கும் தன்னுடைய மாமியாராகிய நகோமியின் வாழ்க்கை முறைக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதை ரூத் பார்த்திருக்கிறாள். தன்னுடைய தெய்வ நம்பிக்கைகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் நகோமியினுடைய நம்பிக்கைக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் இருக்கிற வேறுபாட்டை அவ உணர்ந்திருப்பாள். நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய நம்பிக்கைகளும் செயல்களும் வீணானவைகள் என்பதை ரூத் உணர்ந்திருப்பாள். அது மட்டும் இல்ல, தன்னுடைய மாமியினுடைய வாழ்க்கையில அவ ஆராதிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்பதை அவள் அறிந்திருப்பாள். ரூத்துக்கு கடவுளை பற்றிய செய்தி எப்படி கிடைத்தது என்றால் தன்னுடைய மாமியின் மூலமாக, அவளுடைய வாழ்க்கையின் மூலமாக. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை ரூத்தின் இருதயத்தில் செயல்பட ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மனிதர்களாக இங்க நடந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருந்து ஒருத்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அதுதான் ஆண்டவர். இந்த நகோமியினுடைய வாழ்க்கையை எடுத்து ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது ரூத்தினுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் வருவதற்கு பெரிய பிரசங்கங்களும் அற்புத அடையாளங்களும் தேவையில்லை. சாதாரணமாக ஒரு விசுவாச வாழ்க்கையே போதுமானது என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஒரு சிறு செயல், ஒரு சிறிய வாழ்க்கை ஒரு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சிலுவையில தொங்கின அந்த கல்லனிடத்திலையும் இதையே தான் நம்ம பார்க்கிறோம். ரூத் நகோமியோடு வாழ்ந்திருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை ரூத்தின் இருதயத்தை வெகுவாக பாதித்திருக்கிறது. அந்த பாதிப்பு நல்ல விதத்தில் இருந்திருக்கிறது. நகோமி மோவாப் தேசத்திற்கு சென்று தன்னுடைய 3 சொந்தங்களை பறிகொடுத்து ஒரு புதிய சொந்தத்தை ஆதாயப்படுத்தி பெத்லெகேமுக்கு திரும்புகிறாள். கர்த்தர் ரூத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இவர்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதையும் இங்க நம்மால பார்க்க முடிகிறது. சில நேரங்கள்ல வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாம. இந்த துன்பங்கள்னு சொல்லுகிற போது நீங்க கொஞ்சம் கண்ணை திறந்துக்கோங்க. நாம துணிகரத்தோடு பாவம் செய்து அடி வாங்குகிற துன்பங்களை பத்தி நான் பேசல. அது விழத்தான் செய்யும், அது வேணும். ஆனா சில நேரங்கள்ல காரணமே புரியாம வாழ்க்கையில பல திருப்பங்கள் வரும். அப்ப நமக்கு அது புரியாது. உண்மையிலேயே இவர்கள் இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நகோமிக்கோ ரூத்துக்கோ இது புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாம நின்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நின்று திரும்பி பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தருடைய செயலாக இருந்திருக்கிறதுன்றத நம்மால பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் ஏதோ ஏதேச்சையாக நடந்த காரியங்கள் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன் தீர்மானிக்கப்பட்டு காலங்கள் வருகிற போது நிகழ்கிற செயல்களாக இருக்கிறது. ரூத்தினுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் மீட்பின் திட்டத்தில் கடவுளால் முன்னதாகவே திட்டமிடப்பட்டு நடந்தவைகளாக இருக்கிறது. ரூத்தின் மூலமாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை கடவுள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எவ்விதமாக செயல்பட்டிருக்கிறார்ங்கிறத இனிமே நாம பார்க்க போகிறோம். புரியுதா? ரூத்தின் மூலமாக மேசியாவினுடைய வருகை வரப்போகிறது. அதை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். ரூத்தோ எங்க இருக்கிறா? மோவாப் தேசத்துல இருக்கிறார். அப்ப ரூத்து பெத்லெகேமுக்கு வரணும். ரூத் போவாசை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய வழியில மேசியா பிறக்கணும். இதெல்லாம் தீர்மானித்து வைத்திருக்கிறது யாரு? கர்த்தர். அவருடைய செயல்களை தான் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நம்ம மனிதர்களை பார்த்து கொண்டே இருந்தாலும், அவர்களுடைய தவறுகள் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டாலும், ரூத்தினுடைய மன உறுதியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டாலும், இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஆண்டவரை ஒருபோதும் பார்க்க மறந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு பிரதானமானது, முக்கியமானது. இவைகளெல்லாம் நடந்த போது நகோமிக்கோ அல்லது ரூத்திற்கோ என்ன நடக்கிறது, ஏன் இவைகளெல்லாம் நடக்கிறது என்பதை பற்றி அப்பொழுது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவைகளெல்லாம் நடந்து முடிந்த இந்த காரியங்களை நாம் பார்க்கிற போது, நடந்து முடிந்த காரியத்தை திரும்பி பார்க்கிற போது கர்த்தரின் அற்புதமான செயல்பாடுகளை அங்கு பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும்தாங்க சொல்ல முடியும். ரோமர் 11வது அதிகாரம் 33 36 வரை உள்ள வசனங்கள்ல பவுல் சொல்லுகிறதை போல, ரோமர் 11 33 36 வசனங்கள்ல தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறது அறிந்து கொள்ளக்கூடியவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? ஏன் ஆண்டவரே இப்படி நடந்ததா, இதெல்லாம் நடக்கணுமா, இந்த குடும்பம் போய் அங்க அழிஞ்சு போயா ரூத்தை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கடவுளுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? யாராலாவது முடியுமா? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்?
எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். எதற்காக செய்கிறார்? 36வது வசனத்துல, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படியா? எவ்வளவு அற்புதம் இல்ல? இவ்வளவு தெளிவான விளக்கத்தை எல்லாம் கேட்ட பிறகு நகோமி ஒன்னும் பேசாம ரூத்த தன்னோடு பயணத்தில் வர அனுமதித்து அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்து சேர்ந்ததை அடுத்த வசனத்திலிருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த வார்த்தைகளை கொண்டு சிந்தித்து பாருங்க. எவ்வளோ பயன்பாடுகளை இதுல பார்த்திருக்கிறோம். இதற்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தரையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அற்புதமான வல்லமையான செயல்பாடே ரூத்தின் சரித்திரம். மோவாப் தேசத்துல அந்நிய பெண்ணாக பிறந்த ஒரு பெண்ணை பெத்லெகேமுக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார். பாவிகளான மனிதர்கள் செய்த அவர்களுடைய செயல்களை எல்லாம் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆண்டவர் பயன்படுத்தி மேசியாவினுடைய வழிக்கான அந்த பாதையை கர்த்தர் சரி செய்து செவ்வைப்படுத்தி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ரூத் இப்பொழுது பெத்லெகேமுக்கு வருகிறார். எவ்வளவு அற்புதம் பார். ஒர்பால் அவளுடைய கதை முடிந்ததை பார்க்க, அவள் தன்னுடைய சுய சிந்தையோடு தன்னுடைய சொந்தத்தை தெரிவு செய்து போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ சொர்க்கத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தை அவள் துவங்கிவிட்டாள். வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்க ஆண்டவர் அறியாம இருக்கிற நீங்க என்ன முடிவு செய்ய போறீங்க? உங்களுடைய சொந்தமா அல்லது சொர்க்கமா? எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோட பேசினாலும் உங்க இருதயம் இன்னும் கல்லா இருக்கே. இன்னும் உங்களுடைய சுயத்தையும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யறதுக்குமா ஓடிட்டு இருக்கீங்களே? ஒர்பால நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒர்பால பத்தி பேசவே இல்லை. அவள் தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் தன்னுடைய தேவனிடத்திற்கும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கும் திரும்பி போய்விட்டான். ரொம்ப சோககரமானது. ஆனால் ரூத்தோ தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு அற்புதமான சொர்க்கத்தை நோக்கிய மகிமையின் வாழ்க்கையை நோக்கிய அந்த பயணத்தை தொடர்கிறார். இனி பாருங்க, ரூத்தினுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதத்தையும் ரூத் அளவில்லாமல் அனுபவித்த அற்புதங்களையும் நாம பார்க்க போகிற அந்த புத்தகம் முழுமையா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து வருகிற போது அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், மகிமையின் வாழ்க்கையை கொடுப்பார், ரட்சிப்பினால் உங்களை அலங்கரிப்பார். நீங்க மாட்டேன் என்று தீர்மானமாக உங்களுடைய சுயத்தை உங்களுடைய சொந்த சிந்தனைகளை நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் வேதம் பயங்கரமான எச்சரிப்பை கொடுக்கிறது. நித்திய நரகமே உங்களுக்குரிய பலன். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. அதனாலதான் அந்த வார்த்தைகளை பேசுகிறார். மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். விசுவாசிகளானவர்களுக்கு எத்தனையோ பாடங்கள். எவ்வளவு மன உறுதியா இருக்கணும், மன தெளிவா இருக்கணும். ஒரு முடிவை எடுத்தா எப்படி எடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் அந்த ஒரு அற்புதமான பெண்ணாகிய ரூத்தினுடைய வாழ்க்கையில் அந்த பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கும். பெண்களாக இருக்கிற மாமியார் மருமகள்கள், நீங்க எப்படி உங்களுடைய மாமியார் மருமக உறவை வைத்துக் கொள்ளணும், கிறிஸ்தவ மாமியாராக மருமகள்களாக இருக்கிறவர்கள் எப்படி சாட்சியுள்ள ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிறத இந்த சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் உங்க இருதயத்துல சிந்தித்து பார்த்து ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளையும் நிறைவாக்குவார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.